ஹாய் வணக்கம், இது FXK. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோபோட்டிக் ஹேண்ட். ஏற்கனவே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டுட்டோரியலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் அட்வான்ஸ்ட் டுட்டோரியலாக நம்ம பார்க்க போகிறோம். மாடலிங்கில் ஆரம்பித்து டெக்ஸ்ட் எஃபெக்ட், டெக்ஸ்சரிங்கு, கேமரா, அதாவது ஒரே ப்ராஜெக்டில் ஒரே சீனில் மல்டிபிள் கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டைனமிக், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மைனூட்டாக சில டிப்ஸ் எல்லாமே நிறைய இதில் இருக்குது. ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு வராது. ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூவாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சினிமா போடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜுக்கு பேர் வந்து ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நான் வந்து பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணிவிட்டு அதை பேஸாக வச்சுக்கிட்டு 3D மாடல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் வியூவில் போயிட்டு வியூ செட்டிங்ஸில் பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கில் வந்து உள்ளே போயிட்டு இமேஜை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ப்ளூ பிரிண்ட் இமேஜ் வந்து லோட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு சிலிண்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ படத்தில் பேஸில் வச்சுருக்கேன். அதே போல் நீங்களும் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜில் நீங்கள் பார்க்குற அந்த சிலிண்டர் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ்க்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, ரேடியஸ் அண்ட் ஹைட் எல்லாத்தையுமே. அடுத்ததாக இந்த சிலிண்டரை நாம் மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிலிண்டர் மெஷ்ஷாக மாறிடும். ஆர் டூலில் இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போது பாலிகான் மோடுக்கு போயிடலாம். பாலிகான் மோடுக்கு போயிட்டு உங்கள் கீபோர்டில் வீன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் செலக்டில் போயிட்டு லூப் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லூப் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிலிண்டரோட டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் இன்னர்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரூட் இன்னரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செலெக்ஷன் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் இன்னர் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரூடோட ப்ராப்பர்ட்டி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஆஃப்செட்னு இருக்கு இல்லையா, அதில் வேல்யூ கொடுத்தும் நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் டவுனில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள மைனஸில் எக்ஸ்ட்ரூட் கிடைக்கும். மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ளஸில் எக்ஸ்ட்ரூட் கிடைக்கும். இதுக்கும் உங்களுக்கு ரைட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் மைனஸில் வேல்யூ போட்டிங்கன்னா ஆஃப்செட்டில் உள்ளேயும், ப்ளஸில் வேல்யூ போட்டிங்கன்னா மேலேயும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். அடுத்ததாக எட்ஜ் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டில் டூல் பாரில் இருக்குது. எட்ஜ் மோடுக்கு போயிட்டு கீபோர்டில் வி செலக்ட் பண்ணுங்கள். வி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செலெக்ஷனில் போயிட்டு லூப் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் லூப் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பிவல் இருக்கு பாருங்கள், அந்த பிவலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிவல் கிரியேட் ஆகும். பட் ஆனால் இங்கே கிரியேட் ஆகலை, தனித்தனியாக வருது. ஹைட்டும் மேலே இருக்க அந்த கேப்பும் தனியாக வருது. ஸோ ஏன்னா இந்த சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் கேப் தனியாகவும் ஹைட் தனியாகவும் இருக்கும். அதை வந்து நம்ம வெல்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்டிமைஸ்டுன்ட்டு. ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் ஆல் கொடுத்து வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆப்டிமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வெல்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா எட்ஜை செலக்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம லூப்பாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பிவல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிவல் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் பிவல் வந்து கிடைக்கும். எந்த மாடல் டூலில் கிளிக் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து ரைட்டில் வந்துடும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே ரைட்டில் வந்துடுச்சு. அதில் வந்து சப்டிவிஷன் இருக்குது. அந்த சப்டிவிஷன் கொடுக்க உங்கள் செக்மெண்ட் ஏறும், பிவலோட செக்மெண்ட் ஏறும். ஆஃப்செட் கொடுத்தீங்கன்னா ஆஃப்செட் ஆகும், பிவல் வந்து ஆஃப்செட் ஆகும். ஸோ இதே போல் டிசைனை நீங்கள் பாட்டமுக்கும் க்ரியேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் க்ரியேட் பண்ணல, நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண எக்ஸ்ட்ரூடோட இன்னர் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. அதை வந்து பிவல் பண்ணோம். கீபோர்டில் ஷார்ட்கட் வி ப்ரெஸ் பண்ணி அதில் லூப் சீக்வன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்
எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாலே போதும், செலக்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி எட்ஜ் வியூவல் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஷேப் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஷேப்பை நான் வந்து ஸ்வீப் நோப்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ப்ளைனை இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்வீப் நோப்ஸ் போட்டுட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸ்வீப் நோப்ஸ் தெரியாதவங்க ஸ்வீப் நோப்ஸ்னே ஒரு டுட்டோரியல் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இந்த ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருக்குது பாருங்கள். ஆக்சிஸ் வந்து வேறு எங்கேயோ இருக்குது, அதை வந்து இதுக்கு சென்டருக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர் ஆப்ஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நீங்கள் டுட்டோரியல் என்னோட எல்லா டுட்டோரியலுமே கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ ஒரு சைடு கிரியேட் பண்ணியாச்சு. அதே போல் இன்னொரு சைடும் கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் பாயிண்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். 2 பாயிண்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இன்னொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த எட்ஜ் பாயிண்ட்டை மூவ் பண்ணி அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அலைனுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி அலைன் பண்ணுறதுன்னா ஸோ ஒரு வெர்டெக்ஸை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் எக்ஸ் வேல்யூவை காப்பி பண்ணி எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ இசட் வேல்யூவோ ஏதோ ஒன்று காப்பி பண்ணி ஸோ நான் இங்கே எக்ஸ் வேல்யூவே காப்பி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸோட வேல்யூவை காப்பி பண்ணி நீங்கள் எதை அலைன் பண்ண போகிறீங்களோ அதோட எக்ஸ் வேல்யூவில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ என்ன வேல்யூவில் இருக்கோ அதே எக்ஸ் வேல்யூக்கு அதுவும் அலைன் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் வச்சு நீங்கள் வந்து அலைன் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நான் இப்போ சொன்னது. இன்னொரு கிளாஸில் இதை டீப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை விட்டுருங்க, மறந்துடுங்க. ஸோ ஜஸ்ட்டு அலைன் பண்ணோம், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக அலைன் பண்ணோம். ஸோ இங்கேயும் நான் இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த எட்ஜுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் பாயிண்ட்டை டவுனில் மூவ் பண்ணிக்கிறேன். டவுனில் மூவ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு வியூ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போது இதோட செக்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணோம். நார்மல் ஆர் நேச்சுரல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் ஷேப் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. அதை வந்து சாம்பர் போட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சாம்பர் வந்துடும். உங்களுக்கு கேர்வ்டு இது வந்துடும். 2 பக்கமும் கேர்வ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷேப்பும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. மாடலிங்லாம் பண்ணும்போது சேவ் இன்க்ரிமெண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போனீங்கன்னா சேவ் இன்க்ரிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறமாகவும் இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் சேவ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ எரர் ஆகிடுச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து நாம் இந்த ஷேப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா கேப்சூல்.
ஸோ கிரியேட்டில் போயிட்டு கேப்சூல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதோட செக்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. செக்மெண்ட் பார்த்துக்கிட்டு அதோட ரேடியஸில் நீங்கள் குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மெஷ்ஷாக மாற்றிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். வெர்டெக்ஸ் மோடில் போய்ட்டு தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். மெஷ்ஷாக மாற்றுறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது பாலிகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாலிகான் செலக்ட் பண்ணிக்கிட்டு பாலிகான் செலக்ட் பண்ண உடனே ரைட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி வரும். அதில் டாலரன்ஸ்னு இருக்கும். அந்த டாலரன்ஸ் செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த டாலரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிள் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ டோட்டலாக அந்த பார்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளுக்கு இழுத்துனா அது வந்து உள்ளே எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஸோ அதே போல் சேம் ஆப்ஷன் டாப்லேயும் நம்ம பண்ணோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெர்டெக்ஸை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி லூப் கட் கூட பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி லூப் கட்னு இருக்கு இல்லையா, லூப் கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செக்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் லூப் கட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறமா பாலிகான் மோடு போயிட்டு அதுக்கப்புறமா பாலிகானை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் மட்டும் சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரூட் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வரும்னு தெரியும். ஸோ இன்சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எட்ஜ் போயிடலாம். எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் மோடுக்கு போயிட்டு லூப் செலெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வி ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷனில் போனீங்கன்னா லூப் செலெக்ஷன் இருக்கும். லூப் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜெல்லாம் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லூப் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிவல் வரும். அந்த பிவலில் நீங்கள் பிவல் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். இப்போ பர்பண்டிகுலராக இருக்கு இல்லையா, ஒரு லைட்டாக பெண்ட் ஆகி கூட வந்திருக்கு இல்லையா, இந்த ஷேப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப்புக்காக நான் ஒரு கியூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட்டில் போயிட்டு கியூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கியூபை மெஷ்ஷாக மாற்றிக்கிட்டு இமேஜில் இருக்க மாதிரியே ஒரு பேசிக் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு போதும். வித்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோம். அதை டாப் வியூவில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மெஷ்ஷாக மாற்றிக்கிறேன். ஆக்சுவலி மெஷ்ஷாக மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி செக்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒயில். அதுக்கப்புறமா அதை வந்து மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். ஸோ மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு ஷார்ட்கட் வந்து சீன் உங்களுக்கே தெரியும். வெர்டெக்ஸ் மோட் போயிட்டு அந்த வெர்டெக்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு வெர்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் இருக்க அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேல் பண்ணிங்கன்னா அலைன் ஆகும். ஸ்கேல் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கிஸ்மோ இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் கிஸ்மோவில் மட்டும்தான் அதை இழுத்து ட்ராக் பண்ணோம். மற்ற சென்ட்ரலெல்லாம் வச்சு இழுக்கக்கூடாது. மற்ற அந்த க்ரீனில் ரெட்லலாம் வச்சு இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா நமக்கு ஷேப் மாறிடும். அது ரொம்ப முக்கியம்.
ஸோ ஷேப் கொண்டு வந்தாச்சு, பேசிக் ஷேப் கொண்டு வந்தாச்சு. கரெக்டாக நீங்களும் ஸ்கேல் பண்ணி அதை கரெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாலிகான் மோடுக்கு போயிட்டு பாட்டமில் இருக்க பாலிகானை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஆனால் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் இல்லையா, அதனால் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நான் அந்த பைவட்டில் வந்து சென்ட்ரலில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை பிடிச்சி நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது அதை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணுறேன். அதை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு எக்ஸ்ட்ரூட் கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணணும், நார்மலாக ட்ராக் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ண உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து மூவ் ஆகும். இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். வெர்டெக்ஸ் மோடுக்கு போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெளில வந்திருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் தான் மட்டும் நான் அலைன் பண்ணுறேன். ஏன்னா அந்த சைடு வந்து எனக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி மூவ் டூலை வச்சு நான் அலைன் பண்ணுறேன். பாருங்கள், ஓகே. இப்போ நான் அந்த பா ஷேப் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நான் வந்து செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ டாப்பில் பா ஷேப் அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஷேப் கரெக்டாக வந்துடுதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து மேலே ஒரு டியூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை இன்னர் ரேடியஸையும் அவுட்டர் ரேடியஸையும் அலைன் பண்ணி நம்ம அந்த படத்தில் வர ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த டியூபுக்கு சென்டரில் ஒரு சிலிண்டர் ஒன்று அப்ளை பண்ண போகிறேன், கிரியேட் பண்ண போகிறேன். அதை இந்த டியூபுக்கு சென்டருக்கு அலைன் பண்ணணும். சென்டருக்கு அலைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டியூபை ட்ராக் பண்ணி சிலிண்டர் ட்ராக் பண்ணி டியூபுக்குள்ளே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் அதோட XYZ 0 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு சென்டர் வந்துடும். டாப் வியூவில் போயிட்டு அதோட ஹைட்டை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். ரேடியஸை கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. அதோட ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன அலைன்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூபை வந்து மெஷ்ஷாக மாற்றிக்கிறேன், சி ஷார்ட்கட். ஸோ இப்போ பாலிகான் மோடுக்கு போயிட்டு வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷனில் போய்ட்டு செலெக்ஷன் லூப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு லூப் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்னர் எக்ஸ்ட்ரூட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னர் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க.
நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஆஃப்செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ரைட்டில் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உள்ளே ட்ராக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வந்து உள்ளே போகும். இப்போ இது மாதிரி உள்ளே போகும்போது பாருங்களேன், அந்த கீழே இருக்க மெஷ் வந்து இதில் தெரியுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் வெர்டெக்ஸை மட்டும் மூவ் பண்ணி நான் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ளே போகும்போது ஓவர்லாப் ஆகுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் டியூபை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஹைட்டில். திரும்பவும் பண்ணதே திரும்பியும் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் தெரியுது இல்லையா, உள்ளே இருக்கிறது தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக தான் இது பண்ணது. அதுக்கப்புறம் எட்ஜ் மோடுக்கு போயிட்டு வி ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லூப் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நான் பண்ணுற மாதிரி இந்த லூப்பெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி பியூவல் எட்ஜ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம், எட்ஜி செலக்ட் பண்ண போகிறோம், அதை வந்து பியூவல் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை வந்து வி ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செலெக்ஷனில் போய்ட்டு லூப் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். விவலில் போயிட்டு நியூன்னு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் நியூன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணமோ அந்த ப்ராசஸ் வந்து அதில் இருக்கும், வேல்யூ இருக்கும். நியூன்னு கொடுத்தீங்கனாலே அது அப்படியே அப்ளை ஆகிடும். ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, அடுத்தது திரும்ப பாலிகான் மோடுக்கு செலக்ட் போயிட்டு ஆல்டர்னேட் பாலிகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று விட்டு ஒன்று பாலிகானை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பக்கமுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே தான் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க. ஸோ சிம்பிள். அடுத்தது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் இருக்கு பாருங்கள், லூப் கட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நான் கட் பண்ணுற மாதிரியே ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் டூலில் போயிட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை நீங்கள் லைவ் செலெக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலிகான் மோடில் தான் இருக்கும். பாலிகான் மொத்தம் செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னரில் இருக்க பாலிகானை டீசெலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் வியூவில் போய்ட்டு கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டீசெலக்ட் ஆகிடும். தேவைன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணி அந்த ரெட்டு கிஸ் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி டவுன் எக்ஸ்ட்ரூட், அதாவது மைனஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சேம் எட்ஜ் மோடு போயிட்டு லூப் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பியூவல் பண்ண போகிறீங்க. சிம்பிள். அடுத்ததா நான் இன்னொரு டியூபை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சென்டர் பண்ணணும், அலைன் பண்ணி சென்டர் பண்ணணும். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி திரும்பவும் நான் இதுக்குள்ளே விட்டுக்கிறேன்.
இது எதுக்காக இந்த டியூப் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த ஒரு டியூபை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி டியூப்பில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணமோ கிட்டத்தட்ட சிமிலராக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்ச். டியூபு அலைன் பண்ணியாச்சு. கொஞ்சம் உள்ளவே இருக்க மாதிரி அலைன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரவுண்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க, வேல்யூலாம் ரவுண்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதாவது இங்கே ரவுண்ட் வேல்யூன்னு நான் சொன்னது என்னென்னா, ரவுண்டாக 15, 16, 0.5 அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை திரும்பவும் மெஷ்ஷாக மாற்றிடணும். மாற்றிட்டு என்ன பண்ணோம், லூப் கட் யூஸ் பண்ணோம். லூப் கட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் பண்ண மாதிரியே தான் ஈவனாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க பாலிகானை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த எட்ஜெல்லாம் மீதி இருக்க அந்த எட்ஜில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் லூப் செலெக்ஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பியூவல் எட்ஜாக கொடுக்க போகிறோம். ஸோ இதான் சேம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ சேம் ஆப்ஷன் தானே, பண்ணிட்டீங்க இல்லையா? நீங்கள் பண்ணிட்டீங்க நான் நம்புகிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லைட்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்க போகிறோம். குரூப் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Alt G தானே. ஸோ Alt G ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Alt G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஒரு நல்லோடு சேர்ந்து குரூப் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த கேப்சூலை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் தேவை, அதை மட்டும்தான் நான் குரூப் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சிமிட்ரிக் அப்ளை பண்ண போகிறேன். சிமிட்ரிக் அப்ளை பண்ணிவிட்டு ரைட்டில் பைவோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பைவோட் பாயிண்ட்டை எனேபிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ணனா எனக்கு இன்னொரு டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சிமிட்ரிக். ஸோ இதை சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி காமிக்கிறதுக்காக நான் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சூல் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். அதை சிமெட்ரிக்கில் நல்லு ஒன்று இருக்கு இல்லையா, குரூப்பு, அந்த நல்லுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த க்யூப்பு ஒன்று நம்ம அலைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு க்யூப் வச்சுருந்தோம் இல்லையா, டியூப்பு, அந்த நம்ம அலைன் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் டியூப் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டியூப்புக்குள்ளே போட்டுட்டு 0,0ன்னு பார்த்தீங்கன்னா XYZ அலைன் ஆகிடும் அதோட ஆரிஜினுக்கு. இப்போது நம்ம அந்த கேப்சூலோட ஹைட்டையும் ரேடியஸையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த சிலிண்டர் வந்து தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த கேப்சூல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப்சூல் ஆகும், ஏன்னா சிமிட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கிறதுனால 2 கேப்சூல் வரும். அதனால் நான் தூக்கி அதை
மேலே போட்டுக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூலை வந்து செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 25 இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து C ப்ரெஸ் பண்ணி மெஷ்ஷாக மாற்றிடுறேன். சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். மூவ் டூலில் வந்து ஸ்கேல் டூலுக்கு போயிட்டு அந்த ரெட் கலர் கிஸ்மோவை மட்டும் ஸ்கேல் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற 2 செலெக்ஷனை செலக்ட் பண்ணி அதை மட்டும் தனியாக ஸ்கேல் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் உள்ளே வருது. அதே போல் இன்னொரு லூப் செலெக்ஷன் செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் செலக்ட் பண்ணி சேம் ப்ராசஸ் தான். இதில் நான் என்ன பண்ணணும் அதே போல் தான் பண்ண போகிறேன். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். உள்ள எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு தான் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு, இன்னொரு சைடு கிரியேட் ஆகலை. அதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சைடு இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு இதையும் அதையும் வெல்டு பண்ண போகிறேன். காப்பி பண்ணி வெல்டு பண்ண போகிறேன். ஸோ வெல்டு பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிள், சிமிட்ரி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு சிமிட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிமிட்ரிக்குள்ளே இதை ட்ராக் பண்ணி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே காப்பி எடுத்துக்கும். ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம் லைட்டாக. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில் கொடுக்கறதுக்காக தான் அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு லூப் கட் கொடுத்துக்கலாம். சென்டராக டிவைட் பண்ணி 2 லூப் கட் கொடுத்துக்கலாம். ஒன்று இன்னும் கொஞ்சம் பக்கத்திலே கொடுத்துக்கலாம். ரெண்டு லூப் கட் கொடுத்தாச்சு. பக்கத்திலே இருக்க மாதிரி அலைன் பண்ணி 2 லூப் கட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 லூப்பையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு, 2 பக்கமும் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா,
இதை மட்டும் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது தேவையில்லை, அதே போல் பாட்டம்லேயும் தேவையில்லை, அதையும் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிடிச்சி டீசெலக்ட் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஆக்சுவலி இப்போ நான் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பாலிகானாக தான் செலக்ட் ஆகிருக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். கன்வெர்ட் ஆகலை. ஆக்சுவலாக செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை பாலியாக செலெக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இங்கே கன்வெர்ட் ஆகலை. அது எப்படின்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போ திரும்ப பாலி மோடு போயிட்டு மேனுவலாகவே நம்ம செலக்ட் பண்ணலாம். சேம் ப்ராசஸ். முன்னாடி நம்ம செக்மெண்ட் வச்சுக்கிட்டு, அதாவது எட்ஜை வச்சுட்டு எப்படி செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் பாலிகான் வச்சுட்டு லூப் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. அப்படியே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணி உள்ள எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உள்ளார எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ எட்ஜை செலக்ட் பண்ணி நான் வந்து லைட்டாக பிவல் கொடுத்துக்க போகிறேன். பிவல் எட்ஜ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது எப்படி தெரியும்? லூப் செலெக்ஷன் போட்டுட்டு செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி பிவல் எட்ஜ் கொடுத்துப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. கொஞ்சம் சென்டர் மட்டும் கொஞ்சம் நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். சென்டரில் இருக்க வெர்டெக்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெட்டில் லைட்டாக ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் டெப்த் தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இருக்க பாலிகானை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாலிகானை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணி இன்னர் எக்ஸ்ட்ரூட் இருக்குல்ல, அந்த இன்னர் எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணி கொஞ்சம் இன்னர் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு இந்த கட்டு ஒன்று இருந்ததுல, அந்த கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் இந்த கட்டை அப்போவே பண்ணலை. ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கப்புறமா பண்ணாதான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் தப்பாக வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணினா அப்போவும் வரலை. ஆப்டிமைஸ் பண்ணோம். ஆப்டிமைஸ் பண்ணிட்டு பண்ணாங்க அதாங்க வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? எஸ். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணலை, அதனால் வரல. ஆப்டிமைஸ் பண்ணால் தான் வெல்ட் ஆகும் இல்லையா? வெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ சைடில் இருக்க அந்த பாலிகானை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறதை விட, ஏன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு 2 பாலிகான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே இழுத்துக்கிட்டு, அதுலேயும் கூட மேலே இருக்கிறத எக்ஸ்ட்ரூட்லேயே இருக்கட்டும், கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் வெல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வெல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எந்த பாயிண்ட்டில் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி வெளியே இருக்க பாயிண்ட் மேலே வச்சு வெல்டு நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் அங்கே வந்து மூவ் ஆகி நிற்கும். அது ரொம்ப முக்கியம் வெல்டில்.
ஸோ இங்கே பாருங்கள் அந்த கேப்சூல் ரொம்ப வெளியே வந்திருக்கு, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டாப் வியூவில் போய் கரெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். பர்ஃபெக்டாக இருக்குல்ல, இப்போ கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த ஷேப்பை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆர்க் ஷேப்பில் இருக்குல்லையா, அந்த ஷேப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ப்ளைன் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு மேலே அந்த ஷேப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸ்ப்ளைனை. நான் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரூடே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரூடே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, அதுக்கும் கீழே தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்ட்டு பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரூடு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப்ளை ஆகிடும். ஸோ இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ வந்து 0 பண்ணிக்கணும். 0 பண்ணிவிட்டு இதை மெஷ்ஷாக மாற்றிக்கணும். சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெஷ்ஷாக மாறிடும். மெஷ்ஷாக மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதோட ஆக்சிஸை வந்து அலைன் பண்ணிக்கலாம். மேனுவலாகவே அலைன் பண்ணிக்கோங்க இந்த எட்ஜில் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆக்சிஸை எனேபிள் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வச்சுக்கலாம். வெளியே வச்சுட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு எட்ஜில் கிளிக் பண்ணிங்கன்னா செக்மெண்ட் ஆட் ஆகுது பாருங்கள். அந்த செக்மெண்ட்டை வந்து வெல்டு பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி எந்த பக்கம் எந்த பாயிண்ட்டில் வெல்டு பண்ணுமோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு வெல்டு ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான ஒரு செக்மெண்ட் கிடைச்சிருச்சு. இப்படி இந்த மாதிரி செக்மெண்ட் இருந்தால் தான் உங்களால் யூவி பிரிக்கும் பொழுது கரெக்டாக பிரிக்க முடியும். இப்போ நான் மூவ் பண்ணி சிமெட்ரிக்குள்ளே ட்ராக் பண்ணி விட்டுட்டு மூவ் பண்ணி எனக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கேப் ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ப்ராப்பர்ட்டியில் கேப் இருக்கு இல்லையா, கிரியேட் கேப்ன்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேப் வந்து எனேபிள் ஆகும். இல்லைனா அந்த இடம் ஹாலோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் அலைன் கொடுக்கணும். பாலிகன் வந்து உள்ள இன்சைடில் இருந்தது, அதனால் அது ரிவர்ஸ் அலைன் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னா, மேலே இருக்க பாயிண்ட் வந்து வியூ விசிபிள், கீழே இருக்க செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஒரு பாயிண்ட் வந்து வியூ விசிபிள், இன்னொரு பாயிண்ட் வந்து ரெண்டர் விசிபிள். இப்போ நான் வந்து வியூ விசிபிளை தான் ரெட் கலரில் போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆப்டிமைஸ் கொடுத்துக்கோங்க. ஆப்டிமைஸ் கொடுத்துட்டு அந்த தேவையில்லாத வெர்டெக்ஸையும் அது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போது மேனுவலாக தான் கட் பண்ணோம், ஏன்னா லூப் கட்டு வரல சரியா. ஸோ அதனால நான் வந்து மேனுவலாக கட் பண்ண போகிறேன். ஸோ லைன் கட்டை வச்சுக்கிட்டு நான் மேனுவலாக கட் பண்ணிக்கிறேன்.
2 பக்கமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெர்ட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் கரெக்டாக. இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா தேவையானது செலக்ட் ஆகிடும். அதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது கொஞ்சம் பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். அதை கொஞ்சம் கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அலைன் ஆயிடுச்சு. இப்போ நான் காட்டுற இந்த ஒரு ஷேப் தான் கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா சேம் கேப்சூல் தான் யூஸ் பண்ண போறேன். கேப்சூலை வந்து அதே சைஸுக்கு சின்னதாக கொண்டு போயிட்டு அலைன் பண்ணி வச்சுக்கிட்டு மெஷ்ஷை மாற்றி நம்ம ரீசைஸ் பண்ண போறோம், கரெக்ட் பண்ண போறோம். ஸோ எனக்கு வந்து செக்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். அதனால் நான் வந்து செக்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு செக்மெண்ட் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் இதை வந்து மெஷ்ஷாக மாற்றிக்கிட்டு கீழே இருக்கிறது தேவையில்லை. அதனால் அதை கீழே இருக்கிற வெர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். நான் எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். லூப் செலெக்ஷனில் போய்ட்டு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு மொத்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இழுத்தனாலே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேப் கிடச்சிரும். திரும்பவும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு பார்ட் கிடைக்கும், சப்டிவைட் கிடைக்கும். இதை சப்டிவைட்னு சொல்லணும். திரும்பவும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு சப்டிவைட் கிடைச்சிடும். ஸோ நமக்கு தேவையான ஷேப் கிடைச்சாச்சு. இது கொஞ்சம் சின்ன சின்ன அலைன்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து இதை கேப் ஹோலை வச்சு ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் பாயிண்ட்டை வச்சு உள்ள ஒரு செக்மெண்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ லூப் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக லூப் செலெக்ஷன் போயிட்டு மொத்தமாக உள்ளே இருக்க இன்னர் பாலியை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை இன்னர் எக்ஸ்ட்ரூட் வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிட்டு இதில் கேப் ஆன் ஆகிருக்கு பாருங்கள், அந்த கேப் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரூடை உள்ளே இழுத்திங்கன்னா உள்ளே எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இப்போ வெளியில் இருக்க 2 எட்ஜையும் லூப்பாக அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு பியூவல் எக்ஸ்ட்ரூட் பியூவல் கொடுத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். மிச்சமாக என்ன இருக்குன்னா, இந்த ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஷேப் இருக்கு பாருங்க, இந்த ஷேப்பு தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கியூப் ஒன்று போட்டுக்கிட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. மெஷ்ஷாக மாற்றிட்டு ப்ரெஸ் பண்ணி மெஷ்ஷாக மாற்றிட்டு மேலே இருக்க வெர்டெக்ஸ் எடுத்துன்னு வந்து இந்த ஸ்லைடிங்க்கும் கீழே இருக்க வெர்டெக்ஸை இந்த கார்னருக்கும் நான் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும். இதுக்கப்புறமா பாலி மோடுக்கு போயிட்டு லூப் கட்டை வச்சுட்டு நான் செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு சென்டரில் ஒரு 2 செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் செலக்ட் பண்ணிட்டு டாப்ல இருக்கிறது தேவையில்லை. ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கு, அதனால கொஞ்சம் நான் வந்து திக்னஸை குறைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். திரும்பவும் பாலி செலெக்ஷனுக்கு போயிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க அந்த மெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அந்த ப்ளூ கலர் பைவட் பாயிண்ட்டை மூவ் பண்ணனா எனக்கு எக்ஸ்ட்ரூட் மாதிரி வெளியே வரும். ஸோ இது ஒரு புது ஆப்ஷன். 2த்தையும் மேலே டாப்பில் இருக்க வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி இது மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. பாட்டம்லையும் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லூப் கட்டை யூஸ் பண்ணி லெஃப்ட் வியூ போயிடலாம். லெஃப்ட் வியூவில் போயிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஷேப் தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து 2 பாயிண்ட் 2 செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
சைடில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரூடு செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இன்னரில் நம்ம மூவ் பண்ணோன்னா நமக்கு உள்ளே எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னர் எக்ஸ்ட்ரூடு கரெக்டாக வரலன்னா அந்த மேக்ஸிமம் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னர் எக்ஸ்ட்ரூடு இன்னரில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன்லேயே. ஃபைனலாக இதையும் அதையும் ஃபைனலாக ஒரு சிலிண்டர் போட்டுக்கலாம். சிலிண்டர் போட்டுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு ரேடியஸை குறைச்சிட்டு ஹைட்டையும் ஈக்குவலாக குறைச்சிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை அலைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போது அந்த ஸ்லாண்டிங்காக இருக்க அந்த கியூப் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது. அதில் சின்ன சின்ன ஷேப்பை கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டோரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சைடில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பாக்ஸ் மாதிரி போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த சிலிண்டரை காப்பி பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டிசைன் மாற்றிக்கலாம். ஷேப்பை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லூப் கட்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 2 கட்டு, இங்கே ஒரு 2 கட்டு. செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகான் மோடில் போய் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எட்ஜை வச்சு பியூவல் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா பியூவல் எட்ஜ் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் இருக்க 2 அதே போல் ரைட் லெஃப்டில் இருக்க அந்த பாலிகானையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும். அதே போல் திரும்பவும் எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு பியூவல் எட்ஜ் கொடுத்துக்கோங்க. கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ இந்த எம்டியை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப்பை ஒன்று போடலாம். மேலே இருக்க அந்த டோரஸை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் கிடச்சிரும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ
இந்த இடத்துல உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே ஏதோ இருக்க மாதிரி தெரியும், அதுக்காக தான். ஸோ இது வந்து பிளேன் கட் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். பிளேன் கட் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக பிளேனாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்க வேண்டியது தான். அதே போல் பேக்கில் வெளியே வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி பிளேன் கட் போட்டு டெலீட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நிறைய எலிமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி இன்னும் டீட்டெயில் கொண்டு வந்துக்கலாம்.